பிஃபோர் தமிழ்நாடு வந்து பாலிடிக்ஸ், பிஃபோர் விஜய் அண்ட் ஆஃப்டர் விஜய்னு சொல்லலாம். இந்தியாவில் நான் தான் ரவுடின்னு சொல்கிறத தாண்டி ஏன்னா உலகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறிட்டே வருது. வணக்கம் சிகே சார். வணக்கம். Thanks for coming on board with Startup Singham. So finally it happens after 2 years. 2 வருஷமா உங்களை Startup Singham வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கோம். பட் நீங்களே எங்களுக்கு ஒரு கூகுளி போட்டு நாங்க இன்வெஸ்டரா வாங்க கூப்பிட்டது பதிலா நீங்க வந்து ஒரு SME எபிசோட்ல MSME எபிசோட்ல ஸ்டார்ட் அப்பா வந்து பிச் பண்றீங்க. எப்படி சார் இது நடந்தது? தெரியல, உங்களை தான் கேட்கணும். நேச்சுரல்ஸ் வந்து ஒரு ஐகானிக் பிராண்ட். 25 இயர்ஸா தமிழ் மக்கள் வந்து நேச்சுரல்ஸை யூஸ் பண்ணாத ஒரு தருணம் இருக்காது. ஸ்டார்ட் அப் சிங்கம் வந்து ஒரு புது மேடை ஃபார் ஆண்டர்பிரினர்ஸ். லாஸ்ட் 25 இயர்ஸா வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பும் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. நீங்க வந்து எப்பவுமே சொல்லுவீங்க எங்க மாதிரி மென்டீஸ்க்கெல்லாம் கற்றுக் கொடுப்பீங்க, இந்த மாதிரி சேஞ்சோட நீங்க மூவ் ஆகிட்டே இருக்கணுங்க. இந்த ஒரு ஸ்டார்ட் அப் சிங்கம்ன்ற மேடை எங்க வந்து நேச்சுரல் ஜேர்னில உங்களுக்கு ஃபிட் ஆச்சு? இல்லை, எனக்கு வந்து கியூரியாசிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்டிடியூட். என்னைக்கு வந்து எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர்ஸ் அண்ட் வந்து லெகசி பிராண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து அரைவிடுன்னு நினைக்கிறாங்களோ அங்கேயே வந்து சீட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் ஓன் தேர். நீங்க எப்பயுமே உங்களுக்குள்ள இருக்க அந்த சைல்டிஷ் கிடையாது, சைல்டு லைக் கியூரியாசிட்டியை நீங்க எப்பயுமே வந்து அலைவா வச்சுக்கணும். ஏன்னா உலகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறிட்டே வருது. அந்த மாறுதலுக்கு நம்ம தயார்படுத்தணும்னா அந்த கியூரியாசிட்டி, அந்த அடாப்டபிலிட்டி, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. இங்கே வந்து ஸ்டார்ட் அப் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏன் வந்து ஃபண்டிங் நடக்குது, எஸ்டாப்ளிஷ் மெத்தட் ஆஃப் ஃபண்டிங் என்ன, வாட் இஸ் தி சேலஞ்சஸ், இதை வந்து நம்ம நிறைய வெளியேருந்து பார்த்துருக்குறோம். இல்லைனா இந்த சைட்லேருந்து பார்த்துருக்குறோம். இந்த சைடு பார்க்கறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தேன் நான். ஏன் அதையும் என்ஜாய் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ செட் ஓகே வில் கம் அண்ட் டூ தட் எபிசோட் அண்ட் பிச் நேச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முயற்சி. நேச்சுரல்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஸ்ப் ஆஃப் சேஞ்சில் இருக்கு. நேச்சுரல்ஸ் ஆஸ் அ கஸ்டமரா ஃப்ரெண்டா அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு வரேன். ஒரு மதர் பிராண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகி நம்பர் 1 சலான் செயின் இன் ஏஷியா அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து நிறைய அரௌண்ட் பியூட்டி நீங்க நிறைய வந்து லான்ச் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல யூ ஆர் ஹேவிங் போத் த MSME ஒரு கல்ச்சர், யூ ஆர் ஹேவிங் அ ஸ்ட்ராங் பிராண்ட் அண்ட் ஆல்சோ யூ ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் ஸ்மாலர் பிராண்ட்ஸ் விச் நீட் அ ஸ்டார்ட் அப் அப்ரோச். எப்படி சார் ஒரே ஆர்கனைசேஷன்ல ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்றீங்க? பண்ணி தான் ஆகணும். இங்க வந்து வேற எந்த வழி கிடையாது. எஸ்பெஷலி ஸ்டார்ட் அப் மைண்ட் செட்ல இருக்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இங்க எஸ்டாப்ளிஷ்டு மைண்ட் செட் நீங்க வந்து அதுக்கு வந்து T20 கேம்னா ஒரு பொசிஷன்ல ஒரு ஆள் விளையாடுவாங்க. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கோச் வந்து அந்த பிளேயரை போடுவாங்க. அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டை ஹேண்டில் பண்றது ஒரு ஆள், இன்னொன்று வந்து க்ரோயிங் பிராண்டை ஒரு ஆள் ஹேண்டில் பண்றது இன்னொரு செட் ஆஃப் பீப்புள், இன்னொருத்தவங்க வந்து ஸ்டார்ட் அப் பிராண்டை ஹேண்டில் பண்றது இன்னொரு செட் ஆஃப் பீப்புள். அதை வந்து டீமுக்கு யாருக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த்துக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது தான் கோச்சோட வேலை. அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ எம் டூயிங் ஃபார் நேச்சுரல்ஸ். We are at 1000 salons now. By far the second player is half of our size. We are in pole position as far as the beauty race in India is concerned. Now when you look back at 25 years, things have happened and we are in this position. When you look forward to the next 10 years, where do you see naturals in the next 10 years? I think அது வேர்ல்ட் நம்பர் 1 ஆயிடணும். அதில் ஒன்றும் ஒரு சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு வந்து இந்தியாவில் நான் தான் ரவுடின்னு சொல்கிறத தாண்டி ஐ திங்க் 140 கோடி மக்கள் டிஜிட்டலி சாவி, யங் அண்ட் ஆஸ்பிரேஷனல். இந்தியாவில் ஒழுங்காக பண்ணாவே நம்ம நண்பர் BS நாகேஷ் அந்த ஷாப்பர் ஸ்டாப்போடைய ஃபவுண்டர் சொன்னார், 10,000 சலோனுக்கு கீழே இந்தியாவில் பண்ணால் யூ ஆர் நாட் யூசிங் தி ஃபுல் பொட்டன்ஷியல் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்றார். அந்த மாதிரியான ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் சினாரியாவும் ஃபேவரபிளாக. ரொம்ப நாள் ஆண்டர்பிரினர் தயாராக இருப்பாங்க, ஆனால் எதிரில் வந்து கஸ்டமர் தயாராக இருக்க மாட்டாங்க. கஸ்டமர் தயாராக இருந்தால் கூட ஃபைனான்ஷியல் ஈகோ சிஸ்டம் தயாராக இருக்காது. இல்லைன்னா வந்து அந்த லைஃப் ஸ்டைல் ஈகோ எல்லாமே இன்னைக்கு வந்து தயாராக இருக்கு. யங் அண்ட் ஆஸ்பிரேஷனல் பாப்புலேஷன், மணி அவைலபிள் வித் வாண்டிங் டு ப்ரீமியமைஸ் தி வாட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் செக்மெண்ட், ப்ராடக்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு 3 இருக்கு. ஒன்று வந்து ப்ராடக்டாக விற்கும், அதுக்கு முன்ன சர்வீஸாக பண்ணும். அதை தாண்டி இன்னைக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் மக்கள் ப்ரீமியம் பே பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இண்டஸ்ட்ரியில் யார் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் திஸ் இஸ் அ பூன். ஸோ விட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இந்த டைமில் சின்ன கனவு காணக்கூடாது. இப்போ நம்பராக பார்த்தா எங்கே பார்ப்போம் சார் நேச்சுரல்ஸ் ஒரு 10 years down the line? 10 years down the line வேர்ல்ட் நம்பர் 1. whatever is the world number 1. இன்னைக்கு யாரோ 12,000 சலோன் வச்சிருக்காங்க. நம்பர் ஆஃப் சலோன் அவங்களுக்குன்னா சின்ன சலோன். நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட்ல ரெவென்யூல உங்களுக்கு வந்து வேற பேராமீட்டர், நம்பர் ஆஃப் சலோன்ன்றது மட்டும் ஒரு பேராமீட்டரா பார்க்கக்கூடாது. we should see how many number of chairs, how many number of revenues etc. will இது. அதனால வந்து டெஃபினெட்லி வேர்ல்ட் நம்பர் 1. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு MSME எபிசோட் நம்ம இது பண்ணோம். இப்போ ட்ரெடிஷ்னலா MSMEs வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் வந்து டெட், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பிளே கிரவுண்டே சேஞ்ச் ஆயிருக்கு வித் பிரைவேட் ஈக்விட்டி and capital coming in. What is your take for young entrepreneurs who are coming in? How they should use capital? எப்போ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களோட தாட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் முன்னாடி எடுத்துடணும். ஸோ வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து ரொம்ப ஹேண்ட் டு மவுத்லேயே வந்து நம்ம வந்து இந்த சர்வைவல் மோடு, அந்த பூட் ஸ்ட்ராப்பிங், இதுவே நம்ம வந்து ரொம்ப பெருமையாக வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து பேசி நம்மளை வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து சின்ன கம்பெனிங்க அவங்க வந்து எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணி அதை வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணணும். நம்ம வெல்த் கிரியேஷன் வந்து நம்ம என்ன நினச்சிக்கோ நம்மளே வந்து சாப்பிடணும் எல்லாத்தையும் பார்க்கறதுனால தான் அது வந்து டெட்டுக்கு பயந்துக்கிட்டு ஈக்விட்டிக்கு பயந்துட்டு இருந்த கல்ச்சர் இருக்குது.
பயப்படுறது, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பயப்படுறது இல்லை. அவங்க தேர் எபிலிட்டி டு டேக் ரிஸ்க், எபிலிட்டி டு அவங்க டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, எபிலிட்டி டு பிவட், எபிலிட்டி டு வாட் யூ கால் லுக் அட் தி ஆப்பர்ச்சுனிட்டி த்ரூ நியூ லென்ஸ், இதெல்லாம் வந்து ஃபினாமினல். அதனால அவங்களோட நம்ம வந்து பார்ட்னர் பண்ணிக்கணும். அவங்களோட பார்ட்னர் பண்ணிக்கிட்டு தான் நமக்கு புத்திசாலித்தனம். அவங்களோட நம்ம கம்பீட் பண்ண முடியாது. இல்லை நம்ம அவங்களோட பெட்டரா திங்க் பண்ணணும். ஐ திங்க் காம்பினேஷன் ஆஃப் போத் இஸ் வாட் வி ஷுட். லெகசி கம்பெனிஸ், பில்ட் கம்பெனிஸ், பிக் பிராண்ட்ஸ், குட் பிராண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அரசியல்ல நடந்தது எல்லா ஃபீல்டுலையும் நடந்துட்டு இருக்கு. அரசியல்ல நடந்ததுனால ரொம்ப தெளிவா தெரியுது. நம்ம கிரிக்கெட்ல நடந்தது, ஐபிஎல் நடந்தது டிஸ்ரப்ஷன் தான். அந்த டிஸ்ரப்ஷன் நடந்த போது தான் இப்போ கிரிக்கெட்டே மாறி போச்சு. அதுக்கு முன்ன வந்து பிஃபோர் ஐபிஎல் ஆஃப்டர் ஐபிஎல்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பிஃபோர் தமிழ்நாடு வந்து பாலிடிக்ஸ், பிஃபோர் விஜய் அண்ட் ஆஃப்டர் விஜய்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து நிறைய ஃபீல்டில் வந்து இதெல்லாம் தெளிவா ரொம்ப இதுவா தெரியறதுனால ரொம்ப நமக்கு வந்து ஆப்வியஸா கனெக்ட் பண்ண முடியும். பட் எல்லாரோடைய வீட்லயுமே சின்ன சின்ன விஷயத்திலுமே டிஸ்ரப்ஷன் நடந்துட்டு இருக்கு. தி கான்செப்ட் கால்டு ஜாப் வில் கோ அவே இன் தி நெக்ஸ்ட் 10 years. அதனால யார் ஜாபுக்கு போறாங்களோ அவங்க எல்லாம் இனிமேல் திங்க் பண்ண வேண்டியதுதான். இன்னும் 10 வருஷத்துல அந்த கான்செப்டே இருக்க போறதில்ல. அதுக்கு இன்னைக்கே தயார்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க அட்வான்டேஜா போயிடுவாங்க. இதர் செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்க போறாங்க, இல்லைன்னா வந்து அவங்களே பிசினஸ் ஓன் பண்ண போறாங்க. அதான் வந்து இன்னைக்கு வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி என்ன, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ ஐபிஎல் என்ன, அந்தந்த ஊர்ல இருக்கிற திறமையான பிளேயர் ஒரு இதுக்காக காமனா வந்து எல்லாரும் விளையாடுவாங்க, அப்புறம் கலைஞ்சு போயிடுவாங்க அவங்க கண்ட்ரி. அதே தான் சினிமா இண்டஸ்ட்ரி. ஒரு ஃபீல்டுனா எல்லாரும் டிஃப்ரெண்ட் ஸ்டார்ஸ்லாம் வந்து வருவாங்க, ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க, கலைஞ்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் இனிமேல் ஃபியூச்சர்ல எல்லாம் இருக்க போகுது. எதர் மைக்ரோ ஆண்டர்பிரனர்ஸ் ஆர் திஸ் கைண்ட் ஆஃப் வர்ச்சுவல் கார்பரேஷன்ஸ். இதுக்கு நம்ம தயாராகணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமா நான் பார்க்குறேன். ஆஸ் அ மென்டார், ஸோ யூ ஹவ் சீன் த growth ஆஃப் ஸ்டார்ட் அப் சிங்கம் இந்த லாஸ்ட் 2 years. ஆக்சுவலாக 4 years பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 2 years வந்து ஐடியா ஸ்டேஜில் அப்படியே நடந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் சீசன் நடந்தது, இப்போ செகண்ட் சீசன் நடந்தது. வாட் இஸ் யுவர் ஃபீட்பேக்? வாட் டு யூ திங்க் is doing well and where you think we can improve? I think you have put together some really good structure and good thought process, good team. அது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து சரியான டைமில் அதை ரீபொசிஷன் பண்ணியிருக்கீங்க. அதுவும் வந்து ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன் நான். ஒன்லி திங் வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட்டாக பார்க்காம இம்பாக்டாக பாருங்கள். பேலன்ஸ் ஷீட் வில் ஃபாலோ. ஒரு ஸ்டார்ட் அப் சிங்கம்ன்ற மேடையில் எல்லாம் இது வரைக்கும் 100+ ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ் ஹவ் பிச்ட். இதில் வந்து மோஸ்ட்டாக ஏர்லி ஸ்டேஜ் தான் பிச் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் வந்து ஒரு 12 crores ரேஸ் பண்ணியிருக்கோம். நிறைய வந்து தமிழ்நாடுல பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு which need a equity way of funding, like as you said, at the right time. நம்ம கேட்கும்போது இல்லை ஸ்டார்ட் அப் சிங்கம்மா அதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்கான மேடை, சின்ன மேடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேக் அவுட் அடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல ஒரு கட்சியா ஒரு டிஃப்ரெண்டா வந்து நான் பிச் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிஸ்க் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஹோப் we have handled you well in this thing. I think எபிசோடு வந்து வரும்போது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒன்று நம்பர் 1. நம்பர் 2 வந்து நானும் வந்து மற்றவங்களுக்கு, எனக்கு மட்டுமே நான் சொல்லிக்கல, மற்றவங்களுக்கும் வந்து எஸ்பெஷலி தி அரைவ்டு பிளேயருக்கு நீங்கள் அந்த ஸ்டார்ட் அப் மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்றதுக்கு அந்த லீட் எடுக்கணுன்றதுனால தான் நானும் வந்தேன். எங்கள் சைடில் இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, இன்னொரு ரிக்வெஸ்ட் ஆஃப்டர். சார், நீங்கள் வந்து யூஆர் அ செலிப்ரேட்டட் ஆண்டர்பிரினர். ஐ திங்க் பீப்புள் லுக் அப் டு யூ அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஃபாலோ யூ. ஸோ நெக்ஸ்ட் சீசன் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராகவும் ஒரு மென்டராகவும் வரணும். அதை வந்து நிறைய ஸ்டார்ட் அப்கள் ஃபவுண்டர்ஸ் வந்து அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் சீசன் வி லுக் ஃபார்வர்ட் டு சீயிங் யூ இன் த இன்வெஸ்டர்ஸ் சேர். நோ ப்ராப்ளம், அது வரலாம். அது எனக்கு வந்து நீங்கள் அந்த இன்வெஸ்டர் சேர்ல உட்கார்றதுக்கு இட்ஸ் நாட் தி கொஸ்டின் ஆஃப் ஹேவிங் மணி, இட் இஸ் தி கொஸ்டின் ஆஃப் ஏபிள் டு ஆஸ்க் தி ரைட் ஃபினான்ஷியல் கொஸ்டின் முக்கியமாக இருக்குதுங்க. ஸோ என்னுடைய ஸ்ட்ரென்த் இஸ் டிஃப்ரெண்ட். நான் ஒரு மார்க்கெட்டிங் பிச் அந்த மாதிரி போனேன்னா நான் வந்து ஐ கேன் ஆட் மோர் வேல்யூ. ஒரு ஐடியா தான், ஒரு ஹேக்கத்தான், ஐ ஃபீல் ஐ கேன் ஆட் மோர் வேல்யூ. இந்த இதுக்கு வந்து ஐ டோன்ட் நோ, மேபி ஐ ஹேவ் டு லேர்ன் தட். அந்த லேர்ன் பண்ணிட்டு வரும். இல்லை 5 சேர்ஸ்ல வந்து ஒரு சேர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் நிறைய பேர் இருக்காங்க ஏற்கனவே. பிராண்ட் பில்டிங் ஐ திங்க் தமிழ்நாடு லேக்ஸ். நீங்கள் எங்கள் மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு பிராண்ட் பில்டிங்க்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்கள் வந்தீங்கன்னா we feel the platform will also enrich, and I hope that this particular experience of Startup Singham meeting Naturals enriches both Naturals and Startup Singham. Thank you so much for taking the risk and having the audacity to say that, hey, I'll come and pitch, because you have started off a trend which many people are going to follow, and look forward to working with you more closely, sir. Thank you so much. Thank you.